அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் காலை தியான வழிபாட்டிற்கு ஒவ்வொரு நாள் காலை தோறும் நாம் என்ன ஜெபத்தோடு உபவாசத்தோடு பொருத்தனையோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நட்பை பேணாமை பாவம். நட்பை பேணாமை பாவம். ஒரு பாடல் வரிகள், திரையுலகின் பாடல் வரிகள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்று சொல்லுவார்கள். அந்த பாடல் வரி அப்படிதான் வரும். மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். டைட்டானிக் கப்பல் உருவாக்கப்பட்ட போது மிக பிரம்மாண்டமான இந்த கப்பல் ஒரு நாளும் அது மூழ்காது, அத்தகைய நிலையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று உலகம் முழுவதிலும் பேசினார்கள். ஆனால் அப்படி மூழ்க முடியாத ஒரு கட்டமைப்பில் கட்டப்பட்ட அந்த கப்பல் ஒரு கட்டத்தில் மூழ்கிவிட்டது. இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை மனதில் வைத்துத்தான் இந்த பாடல் வரிகளை ஏற்றுகிறார்கள். டைட்டானிக் கப்பல் கூட மூழ்கிடும், ஆனால் நட்பு என்கின்ற கப்பல், ஃப்ரெண்ட்ஷிப், ஒருபோதும் மூழ்காது. இந்த உலகில் உறவுகளில் சிறந்த உறவு எது என்று கேட்கப்படுகிற போது அது நட்புறவு என்றுதான் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நட்புறவுதான் இந்த உலகில் சிறந்த உறவு. திருமறையும் அதற்கு ஆதாரமாக அமைகிறது. எப்படி? கடவுள் ஆதாமை படைத்த பிற்பாடு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் அப்படின்னு தான் இருக்கு. கம்பானியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் என்கின்ற அந்த பொருளில்தான் அவருக்கு ஏற்ற துணையாக ஏவாளை அவர் உருவாக்குகிறார். அப்படியானால் திருமறை அடிப்படையிலும் நட்புறவுதான் உறவுகளில் சிறந்தது, வலிமையானது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல நட்பு வாழ்க்கையில் நல்ல துணையாக அது அமையும். நல்ல நட்பு நம்முடைய வாழ்வில் இருக்கிற இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும். நல்ல நட்பு கடவுளிடத்தில் நம்மை கொண்டு போகும். நல்ல நட்பு துன்ப நேரத்தில் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். ஆகவேதான் இந்த நட்பு சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். நண்பர்கள் இல்லாமல் இந்த உலகில் ஒரு மனிதரால் வாழ முடியாது. ஒரு தனி மனிதன் இந்த உலகில் தனியாக வாழ முடியாது. விலங்கினங்கள் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். அதனுடைய பொருள் என்ன? எதுவும் தனிமையாக இந்த உலகில் உயிரினங்கள் வாழ முடியாது. மனிதரும் அப்படித்தான். யாருடவும் பேசாம, யாருடையும் நட்புறவில் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. கடவுள் இந்த உலகை படைத்த போது இந்த உலகின் படைப்புகள் எல்லாம் நட்புறவில் இயங்க வேண்டும் என்றுதான் இந்த உலகையே படைத்திருக்கிறார். இயற்கை நமக்கு நண்பராக இருக்க வேண்டும், நாம் இயற்கைக்கு நண்பராக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறார். இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களை
ஒரு கட்டத்திற்கு மேலாக நான் இனி உங்களை சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை இனி நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கடவுளுக்கும் தெரிகிறது நட்புதான் சிறந்தது என்று, இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிகிறது நட்புதான் சிறந்தது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எழுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் போவேனேயாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த பாரக்லிட்டோஸ் என்று சொல்லுவார்கள், தூய ஆவியாருக்கான கிரேக்க வார்த்தை. அதற்கு பெயர் துணையாளர் என்பது பெயர். நாம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நண்பர்களை பார்த்து கேட்போம், டே எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு, துணையாயிரு. அந்த தூய ஆவியாரும் நண்பராகத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியானால் இந்த நட்பை நாம் எப்படி பேணுவது, எப்படி அதனை தக்க வைத்துக் கொள்வது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த தவ காலத்தில் கடவுள் நம்முடைய நண்பராக இருக்க வேண்டுமேயானால், இந்த உடன் படைப்புகளோடு நாம் நண்பர்களாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பாக, நட்பில் மறைத்தல் பாவம் என்று குறித்து வைத்திருக்கிறேன். இருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒளிவு மறைவு என்பது இருக்காது. ஒரு நட்புக்கு அடையாளமே எது அப்படின்னா ஒளிவு மறைவு இல்லாததுதான் நட்பு. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பலவற்றை அவர்கள் மறைப்பார்கள். ஆனால் அவங்க நண்பர்கள்கிட்ட எல்லா உண்மையையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. பெற்று வளர்த்த தாய் தந்தையிடம் கூட சில காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நண்பர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அதனுடைய பொருள் என்ன? நட்பு என்பதே மறைத்தல் இல்லாத ஒரு உறவு என்பதுதான் பொருள். ஆகவேதான் கணவன் மனைவி உறவை கூட நட்புறவில் கடவுள் அதனை தோற்றுவித்தார். நான் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி கொடுப்பேன், அவர்கள் இருவரும் நட்புறவில் வாழ்வார்கள். இந்த நட்புறவு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவாக அது இருக்கும் என்றுதான் கணவன் மனைவி உறவையே அப்படி அவர் ஏற்படுத்தினார். இங்கேயும் நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார் 15ஆம் அத்தியாயத்தில், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையினிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். இயேசு சொல்றாரு சீடர்களிடத்தில், நான் எதையும் உங்களுக்கு மறைக்கவில்லை. தந்தையிடம் நான் எதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேனோ அது எல்லாவற்றையும் ஒன்றையும் மறைக்காமல் உங்களோடு கூட நான் பகிர்ந்து விட்டேன். மறைத்தல் இருக்குமே ஆனால் அது நட்பு கிடையாது. வெளிப்படையான உறவுதான் மறைவு, ஒளிவு மறைவு இல்லாத உறவுதான் இந்த நட்புறவு. யோனத்தானும் தாவீதும் சிறந்த நண்பர்களாக திருமறையில் சுட்டி காட்டப்படுகிறார்கள். நட்புக்கு இலக்கணம் அவர்கள்தான். யோனத்தான் ஒரு அரசனுடைய மகன், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவர். இவர்கள் இருவருக்கும் எங்கேயாச்சும் நட்பு ஏற்படுமா? சமூக அந்தஸ்துப்படி ஏற்படாது. ஆனால் அவர்கள் நண்பர்களாகி விட்டார்கள். ஒரு கட்டத்திற்கு பிற்பாடு யோனத்தானுக்கு தெரிய வருகிறது. என்ன தெரிய வருகிறது? என் தகப்பனார் சவுல் அரசர் தாவீதை கொல்ல முயற்சிக்கிறார். ஆனா யோனத்தானுக்கு தெரியும் சவுலுக்கு பிற்பாடு தாவீது தான் அரசராக வரப்போகிறார் என்று சொல்லி. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல என்னுடைய தந்தை தாவீதை கொன்று விட்டால் அடுத்தது நான் அரசராகி விடுவேன்
அப்படின்ற ஆதாயத்தோடு இந்த உண்மையை தாவீதுக்கு மறைத்திருப்பாரேயானால் இவர்களுடைய நட்பு ஒரு பொய்யான நட்பாக இருந்திருக்கும். ஆனால் யோனத்தான் அப்படி செய்யாமல் தன் தந்தையினுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் அறிந்து அதனை அப்படியே தாவீதினிடத்தில் வந்து சொல்லுவார். நீ கிளம்பி போயிடு, எங்க அப்பா உன்னை நிச்சயமா கொல்ல போறாரு, நீ கிளம்பிடு அப்படின்னு ஒளிவு மறைவு இல்லாமல் அனைத்தையும் சொல்லி விடுவார். சவுல் கேட்பாரு, என்னடா என்கிட்டயே நீ உன் நண்பனை காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு கேட்பார். நட்புறவில் ஒளிவு மறைவு இருத்தல் கூடாது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக யோனத்தானும் தாவீதும் இருக்கிறார்கள். இப்படி நட்பில் நாம் எதையாவது ஒன்றை மறைக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆதாயம் தேடுகிறோம் என்பது பொருள். நட்பின் வழியாக ஆதாயம் தேடுகிறவர்கள்தான் பல காரியங்களை நண்பர்களிடத்தில் மறைத்து செயல்படுவார்கள். அந்த நட்பு பொய்யான நட்பு. யோனத்தான் இங்கே அரசியல் ஆதாயம் தேடாமல் தனக்கு பின் தாவீதே அரசராக வரட்டும், அவர் அரசராக வேண்டுமேயானால் அவர் உயிரோடு இருக்க வேண்டும், என் தந்தை அவர் அரண்மனையில் இருப்பாரேயானால் அவரை கொன்று விடுவார், இதை நான் மறைக்காமல் தாவீதிடம் சொல்லுவேன் என்று சொல்லி யோனத்தான் எதையும் மறைக்காமல் ஆதாயம் எதையும் எதிர்பார்க்காமல் அப்படியே உள்ளதை உள்ளபடி தன் நண்பனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நட்பில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே எத்தனை ஒளிவு மறைவுகள். நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லுவோம், ஏய் எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போறடா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. பெண்கள் சொல்லுவாங்க, ஏய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட போறீங்க. பெண்கள் ஐக்கிய குழுலாம் பேசிக்குவாங்க. பெண்கள் ஐக்கிய குழுனா சர்ச்சில் இருக்கிறத சொல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 4 பேர் சேர்ந்து செய்வாங்க இல்லையா, அவங்க சொல்லிக்குவாங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசிடி, வாயை விட்டு வளர இருப்போற, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் தெரியாது. எத்தனை ஒளிவு மறைவுகள். பெற்றோர் பிள்ளைகளிடையே எத்தனை ஒளிவு மறைவுகள். திருச்சபையிலே எத்தனை ஒளிவு மறைவுகள். சமூகத்திலே நாம் பழகுகிற மக்களோடு எத்தனை ஒளிவு மறைவுகள். நட்பு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆதாயம் தேடாமல் இருக்க வேண்டும். ஆதாயம் நட்பின் வழியாக தேடுகிறவர்கள் தான் மறைத்து நட்பு வைத்துக் கொள்வார். இரண்டாவதாக, நட்பில் துரோகம் பாவம். எதிரி நமக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொன்னால் அவரை நாம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு எதிர்த்த மாதிரியே செஞ்சுன்னு இருப்பார். ஆனால் துரோகியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் நம்ம கூட இருந்துக்கிட்டு நமக்கு நண்பர்கள் போல காண்பித்து கொண்டு நமக்கு தீமையான காரியங்களை செய்வார். அதனால இயேசு எதிரிகளை மன்னிப்பார், ஆனால் துரோகிகளை ஒருபோதும் அவர் மன்னிக்க மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, பேதுரு எதிரியாக மாறினார். ஏன்னா நேருக்கு நேராக அவரை மறுதலித்தார். ஆனால் துரோகியாக மாறிவிட்டார் யூதாஸ்காரியோத். உடன் இருந்து கொண்டே அவரை முத்தத்தால் காட்டி கொடுத்து விட்டார். நட்புறவுக்கு அடையாளம் எது? முத்தங்கள், அன்பின் முத்தங்கள். நம்ம நாட்டில் இந்த வழக்கம் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிற போது கன்னத்தோடு கன்னம் அவர்கள் முத்தம் செய்து கொள்ளுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நானும் வெளிப்படையா அன்பில் நிலைத்திருக்கிறோம், நட்பில் நிலைத்திருக்கிறோம் என்பது பொருள். ஆனா இந்த யூதாஸ்காரியோத்
நட்புக்கு அன்புக்கு அடையாளமாக இருக்கிற அந்த முத்தத்தின் வழியாக இயேசுவை காட்டி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம்! நட்பில் துரோகம் இருக்குமேயானால் அது பாவம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆதாயங்களுக்காக துரோகம் செய்கின்றவர்கள் உண்டு. அது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக நட்பை அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா அது அரசியல் களம்தான். இந்த தேர்தலில் கூட்டணி இவர்களோடு வைத்துக்கொண்டு நட்புறவில் இருப்பார்கள். அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நபர்களோடு சேர்ந்து கூட்டணியில் இணைந்து கொண்டு நண்பர்கள் என்று வெளிப்படுத்தி கொள்ளுவார்கள். அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நட்புறவில் நாம் இணைவோமேயானால் அது துரோகம், அது பாவம். இயேசுவும் தன்னுடைய சீடர்களை எச்சரிப்பார். இந்த அதிகார அரசியல் ஆதாயங்களுக்காக என்னை பின்தொடராதிருங்கள் என்று சொல்லுவார். யாக்கோபும் யோவானும் செபதேவின் மக்கள் அவர்கள் வந்து இயேசுவிடம், நாங்கள் உங்கள் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அப்போ இயேசு சாமி சொல்லுவாரு, இதெல்லாம் எனக்கே தெரியாது, ஆனால் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்களா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா என்னது? நான் படும் துன்பத்தை நீங்களும் அனுபவிப்பீர்களா அப்படின்னா எனக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு அந்த இடம் கிடைத்தால் கிடைக்கும் என்று சொல்லுவார். யாக்கோபும் யோவானும் அதற்கு பிற்பாடுதான் இந்த காரியங்களை சிந்தித்து இயேசுவோடு இருந்த நட்புறவில் அவர்கள் ஆழமாக சென்று இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக அவர்கள் மரிக்கிறார்கள். அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்திருப்பது நல்ல நட்பு அல்ல. இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பது நல்ல நட்புக்கு அடையாளம் என்றுதான் யோவான், அப்போஸ்தலர்கள், யாக்கோபு எல்லாம் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு பேர்லயும் யோவான் பேர்லயும் நிறைய சர்ச்சஸ் இருக்கும். சென்ட் ஜேம்ஸ் சர்ச் நிறைய இருக்கும், சென்ட் ஜான்ஸ் சர்ச் நிறைய இருக்கும். மற்ற அப்போஸ்தலர்களுடைய பெயரை காட்டிலும் இவர்களுடைய பெயர் அதிகமாக இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா பேதுரு கிட்ட தான் சொல்லுவார் ஆண்டவர், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சின் கூட அதிகமா இருக்காது, ஆனால் சென்ட் ஜான்ஸ் சர்ச், சென்ட் ஜேம்ஸ் சர்ச் என்பதுதான் அதிகமாக இருக்கும். அதனுடைய விளக்கம் என்ன? இவர்கள் இருவரும் அரசியல் ஆதாயத்திற்காக இயேசுவோடு நட்புறவில் இருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிற்பாடு நட்புறவு என்றால் ஆதாயத்தை எதிர்பார்ப்பது அல்ல, ஆண்டவருக்காய் இரத்த சாட்சிகளாய் மரிப்பது என்று அறிந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். யோனத்தானும் தான் ராஜாவாக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் நட்புக்காக இந்த அரசியல் ஆதாயத்தையே விட்டு கொடுக்கிறார். யோனத்தான் சொல்லுவாரு தாவீது கிட்ட, நீ நிச்சயமாக ஒரு நாள் ராஜாவாக வருவீர் என்று எனக்கு தெரியும், அப்போ என்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். நட்பு ஆதாயத்தை எதிர்பார்க்காது, அதிகாரத்தை எதிர்பார்க்காது, அது மறைக்காது, அது ஒருபோதும் துரோகம் செய்யாது. அப்படியானால் இந்த நட்பை பேணுவது மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நட்பை பேணுவது அவசியம். மூன்றாவதாக நான் அதை தான் குறிப்பிட்டு இருக்கிறேன். நட்பை பேணுதல் அவசியம். இன்றைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் நண்பர்கள் கூட குறைஞ்சிட்டாங்க. நாம யார்கிட்ட ரொம்ப அதிகமா பேசுறோம்? இயந்திரத்தோட தான் இப்போ நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கோம். உயிரினங்களோடு நம்முடைய பேச்சு குறைந்து விட்டது. இப்போ உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள்,
பொண்டாட்டி இல்லாம கூட இப்போ புருஷன்மார்கள் வாழ்ந்து விடுவார்கள். ஆனா அலைபேசி இல்லாத அவர்களால் வாழ முடியவில்லை. உடலோடு உடலாக இணைந்துவிட்ட கணவன் மனைவி கூட இப்போது உடலோடு உடலாக இந்த மொபைல் போனைத்தான் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆம்பளைங்கள்லாம் நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க மொபைல் ஃபோன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே பாக்கெட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. பெண்கள்லாம் சில பேர் இங்கே வைக்கிறாங்க, சில பேர் இடுப்பில் சொறி வச்சுக்கிறாங்க. இரத்தம் சிந்தும் நட்பு, அதை நாம் பேணி காக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுவாரு, நான் உங்களை இனி சீடர்கள் என்ன சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நட்புக்காக ஒருவர் தன்னை மரிக்கவும் ஒப்பு கொடுப்பார். 13வது வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடத்திலும் இல்லை. நட்பு இரத்தம் சிந்தும், நட்பு சேவை செய்யும். இயேசு கிறிஸ்து இதே யோவான் 13ஆம் அத்தியாயத்திலே சீடருடைய கால்களை கழுவுவார். அவர் சீடர்கள் என்று நினைத்திருந்தால் அவருடைய கால்களை கழுவியிருக்க முடியாது. நண்பர்கள் என்று கருதினதுனால தான் அவருடைய கால்களை கழுவினார். நட்பு இரத்தம் சிந்தும், நட்பு சேவை செய்யும், நட்பு ஒன்றுபடுத்தும். சீடர்களுக்குள்ள பல குளறுபடிகள், நீ பெரியவனா நான் பெரியவனா, வலது பக்கத்தில் ஒருவர் இடது பக்கத்தில் ஒருவர், நீரே ஆனால் நான் தண்ணி மேல நடக்கணும், என்கிட்ட தான் பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு காரியங்கள் இருந்தது. ஆனால் இயேசு அவர்கள் எல்லோரையும் நட்பின் வழியாக ஒன்றுபட்டு இருக்கச் செய்தார். ஒரே சிந்தனையில் அவர்களை வளர்த்தெடுத்தார். நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதனால்தான் சில தடவை சொல்லுவாங்க இல்லையா, பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் என்று சொல்லுவார்கள். அது பல காரியங்களுக்கு சொன்னாலும் ஒரு விதத்தில் அது உண்மை. ஒரே சிந்தனை உடையவர்கள் தான் அந்த நட்பில் அவர்கள் இணைந்திருப்பார்கள். எல்லாவற்றை காட்டிலும் நட்பு எந்த பேதமும் பார்க்காது. நட்பு எந்த பேதமும் பார்க்காது. படித்தவர் படிக்காதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை, இப்படி எந்த பாகுபாட்டையும் நட்பு பார்க்காது. அதுதான் சிறந்த நட்பு. ஒரே ஊர்க்காரன் ஒன்னா இருக்கான்னா அது நட்பு இல்லை. ஒரே சாதிக்காரன் ஒன்னா இருக்கான்னா அது நட்பு இல்லை. படித்தவர்கள் கூட்டம் ஒன்றாக இருக்கிறது என்றால் அது நட்பு அல்ல. அதிகார வர்க்கத்தினர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் அது நட்பு அல்ல. பேதங்களை எல்லாம் தாண்டி மனிதர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் நட்பு. அந்த நட்பில் தான் ஆண்டவர் நம்மை இணைய சொல்லுகிறார். அந்த நட்பு இரத்தம் சிந்தும், அந்த நட்பு சேவை செய்யும், அந்த நட்பு பேதங்களை எல்லாம் தாண்டி ஒன்றுபட்டு நிற்கும். இயேசுவும் அந்த நட்புறவை தான் இந்த உலகில் ஏற்படுத்தி வந்தார். அந்த நட்புறவின் அம்சம்தான் இறை அரசு என்பது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம் அனைவரோடும் இருந்து நாம் எல்லாரும் நட்புறவில் வளர துணை செய்வதாக. ஆமென்.